இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு சாஃப்டான பலகாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நல்லா பழுத்த இந்த சின்ன வாழைப்பழத்தை எடுத்திருக்கேன். அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிடணும். இப்படி நல்லா மசித்த பிறகு அதுக்கு கூட தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிறேன். ரவைக்கு பதிலாக அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோடா உப்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை மாவும் பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பலகாரத்துக்கு தேவையான சர்க்கரையை தண்ணி ஊற்றி காய்ச்சி அது கூட மணத்துக்காக கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு காய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை மாவு கூட அரிசி எடுத்துக்கலாம் வடித்து. மாவும் சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மாவும் சர்க்கரை தண்ணியும் நல்லா கலந்த பிறகு பலகாரத்துக்கு தேவையான பதம் வர்றது வரைக்கும் தண்ணி ஊற்றி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்துக்கலாம். மாவை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதம் வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சட்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து அதில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். நான் எண்ணெய் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் மாவு முங்குற அளவுக்கு எண்ணெய் எடுத்தீங்கன்னா பொரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டு சைடும் மாற்றி போட்டு இந்த கலர் வந்ததும் எடுத்துடலாம் வெளியே. இது மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பலகாரத்தெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சோ அதுக்கு மேலே வச்சோன்னா அந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் வடிஞ்சு எண்ணெய் இல்லாமல் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது சுவையான சாஃப்டான பலகாரம் ரெடி ஆயிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.